அவங்களோட பிரச்சனையை நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க தப்புறவர் வந்து ஒண்ணு அந்த பயணிகள்ல இருக்கக்கூடியவங்க கண்ணாடியில எமர்ஜென்சி கேட் பக்கத்துல இருந்து எஸ்கேப் ஆயிருந்தா ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃப்ளைட் எல்லாத்துலயுமே நீங்க ஃப்ளைட் மட்டும் கிடையாது. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்போர்ட்ல எல்லாமே காமன் பப்ளிக் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாத்துலயுமே ஒரு எமர்ஜென்சிக்கான ஒரு இடம் இருக்கும். அது ஓரளவுக்கு ஈஸியா ஒரு சில பேரை சேவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கும். அல்லது வந்து பேருந்தில் கூட வந்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு உடனே அந்த கிளீனர்ல இது பண்ணுவாங்க. ஆனா இந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் என்னன்னா அதிகபட்சம் பேர் வந்து அங்க ஓட்டுறவங்க இந்த பயணத்துக்கு ஓட்டுறவங்க எல்லாருமே ஒரே ஒரு டிரைவர் மட்டும் தான் ஓட்டுறாங்க. கிளீனரே இருக்கிறது இல்ல. கூட ஹெல்ப்பர்ன்ற அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு பர்சன் இருக்கிறதே கிடையாது. ஈவன் நீங்க சென்னை டிரான்ஸ்போர்ட்லயும் இருக்கிறது இல்ல. நீங்க அதே சேம் தான். ஒருத்தர் தான் டிரைவர் வராரு. அவர் தான் வந்து பேசஞ்சரை எழுப்புறாரு. அவர் தான் வந்து பேசஞ்சருக்கு ஏத்தியும் விடுறாரு. அவர் தான் இறக்கியும் விடுறாரு. அவர் தான் பஸ்ஸையும் விடுறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அவலமே அதான். நீங்க அதிக கூட வந்து ஒருத்தர் கைட்லைன் படி ஒருத்தர் இருக்கணும்ன்றத இங்க மட்டும் இல்ல அரபு நாடுகள்லயுமே அது வந்து ஃபாலோ பண்றது இல்ல. பிகாஸ் அதுக்கு ஒரு அமௌண்ட் செலவாகுது. அந்த பணத்தை வந்து நீங்க பேசஞ்சர்ஸ் கிட்ட இருந்து வாங்குற பணத்தை மொத்தமா நம்மளே எடுத்துக்கணும், இன்னொருத்தருக்கு கொடுக்க வேணாம்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாகுது ஏற்படுத்துது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்க இருக்கக்கூடியது. நீங்க தேங்க் காட் வந்து தப்பிச்சிட்டாருன்னு சந்தோஷப்படலாம். ஆனா அவர் வந்து தப்பிச்சிட்டாரு அப்படின்றது வந்து ஏதோ ஒரு எஸ்கேப் ஆகி ஓடி போயெல்லாம் தப்பிக்கல. அவரை மீட்டு எடுத்திருக்காங்க அவ்வளவுதான்.